நண்பர்களே வணக்கம். ஏப்ரல் 17 வெள்ளிக்கிழமை அன்று வரவிருக்கும் மிகப்பெரிய அமாவாசை சைத்திர அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த நாளில் இந்த மரத்தை தொட்டால் போதும், ராஜயோகம் கிடைக்கும். ஆண்டு முழுவதும் பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த அமாவாசை நாளில் ஒரு சிறப்பு மரத்தை தொட்டால் போதும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத விதமாக ராஜயோகம் கிடைக்கும். பலர் கடினமாக உழைத்தாலும் பலன் கிடைக்காமல் நிதி நெருக்கடியால் அவதிப்படுவார்கள். அத்தகையவர்களுக்கு இந்த மரம் ஒரு வரம் போன்றது. இந்த அமாவாசை நாளில் அந்த மரத்தை தொட்டவுடன் உங்கள் தரித்திரம் நீங்கி அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் நீங்குவதோடு நீங்கள் வேண்டாம் என்றாலும் பணம் உங்களை தேடி வரும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அற்புதமான வாய்ப்பு இந்த அமாவாசை நாளில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இவ்வளவு சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் நாம் எந்த மரத்தை தொட வேண்டும், அந்த மரத்தை தொடுவதால் நமக்கு கிடைக்கும் அந்த நிகரற்ற ராஜயோகம் என்ன என்பதை இப்பொழுது இந்த வீடியோவில் மிக விரிவாக தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் எங்கும் ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் சொல்வது உங்களுக்கு புரியும். அதேபோல் கண்டிப்பாக கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள். இந்த அமாவாசை நாளில் ஒரு கிளாஸ் அல்லது செம்பில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் ஒரு சிட்டிகை குங்குமத்தை கலந்து பிறகு குங்கும நீரை எடுத்துக் கொள்ளுங்கள். அரச மரத்தின் அடியில் ஊற்றவும். இந்த அமாவாசை நாளில் குங்கும நீரை அரச மரத்தின் அடியில் ஊற்றினால் தோஷங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் நீங்கும். இந்த அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து வீட்டையும் அதையும் சுத்தம் செய்ய வேண்டும். அதேபோல் வாசலுக்கு வெளியேயும் தண்ணீரில் நன்றாக சுத்தம் செய்து கோலம் போட வேண்டும். இப்படி செய்வதால் நமக்கு நல்லது நடக்கும். பலர் அமாவாசை என்றால் அது ஏதோ கெட்டது என்று நினைக்கிறார்கள். அது நமக்கு தீமையை கொண்டு வரும். அந்த நாளில் நாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது, பூஜை செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. இந்த அமாவாசை நாளிலும் நீங்கள் வாசலுக்கு வெளியே பொறுமையாக கல்யாணுக்கு தெளித்து கோலம் போடலாம். இப்படி செய்வதன் மூலம் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்குள் வர வாய்ப்பு கிடைக்கும். இந்த சுக்கிர அமாவாசை மிகவும் சிறப்பான நாள் என்பதால் இந்த அமாவாசை அன்று கொடிகள் உள்ள சிவாலயத்திற்கு சென்று நீரால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த நாளில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் உடனடியாக நீங்கி உங்கள் வீட்டிற்கு நல்ல நாட்கள் தொடங்கும். நீண்ட கால நோய்களால் அவதிப்படுபவர்கள் சிவலிங்கத்திற்கு பசுவின் பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஒவ்வொரு அமாவாசை அன்றும் இறந்த நம் முன்னோர்கள் காகத்தின் வடிவில் நம் வீட்டு வாசலுக்கு வருவார்கள் என்பதால் இந்த அமாவாசை அன்று காகத்திற்கு உணவு அளித்தால் உங்கள் பித்ரு தேவதைகள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். அதேபோல் இந்த அமாவாசை அன்று எதைச் செய்தாலும் செய்யாவிட்டாலும் பிராமணர்களுக்கு சுயம்பாக தானம் அளியுங்கள். ஒரு இலை நிறைய அரிசி, துவரம், பருப்பு, வெல்லம். அதேபோல் உங்களால் முடிந்த அளவு சிறிது தட்சணை வைத்து பிராமணர்களுக்கு கொடுத்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அமாவாசை அன்று பிராமணர்களுக்கு சுயம்பாக தானம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு குறையாத ஐஸ்வர்யம் கிடைக்கும். எந்த தோஷங்களும் நீங்கும். அதேபோல் எந்த வீட்டில் எப்போதும் கஷ்டங்கள் இருக்குமோ அந்த வீடுகளில் தரித்திர தேவி இருக்கிறாள் என்று அர்த்தம். எனவே இந்த அமாவாசை அன்று அனைவரும் உப்பு நீரால் வீட்டை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போடுங்கள். அமாவாசை அன்று வீட்டில் சாம்பிராணி புகை போட்டால் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திர கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் வீட்டிற்கு நல்ல நாட்கள் தொடங்கும். முக்கியமாக உங்கள் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளுக்கு இந்த அமாவாசை அன்று கருப்பு கயிற்றை இடுப்பில் கட்டுங்கள். நோய்கள், கண் திருஷ்டி பிரச்சனைகள் நீங்கி உங்கள் குழந்தைகளின் ஆயுள் அதிகரிக்கும். இந்த அமாவாசை அன்று அனைவரும் ஒரு சக்தி வாய்ந்த உப்பு பரிகாரத்தை கடைபிடியுங்கள். ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் நிறைய உப்பு போட்டு அதன் மேல் ஒரு சிட்டிகை மஞ்சள் குங்குமம் போட்டு உங்கள் வீட்டின் வடகிழக்கு திசையில் வையுங்கள். அமாவாசை மறுநாள் அந்த உப்பை எடுத்து யாரும் மிதிக்காத இடத்தில் போடுங்கள். இப்படி செய்தால் உங்கள் வீட்டிற்கு பணவரவு அதிகரிக்கும். வேண்டாம் என்றாலும் உங்கள் வீட்டிற்கு பணம் வந்து சேரும். திருமண முயற்சிகள் செய்பவர்கள் இந்த அமாவாசை நாளில் வாழை மரத்தை சுற்றி வாருங்கள். விரைவில் திருமண யோகம் கைகூடும். இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசை நாளில் உங்களுக்கு காணப்பட்டால் அதற்கு சிறிது இனிப்பு பண்டத்தை உணவாக அளியுங்கள். இனிப்பு பண்டங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை அவை கிடைக்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் பிஸ்கட்டுகள் அல்லது வேறு ஏதேனும் உணவை அளியுங்கள். இப்படி செய்வதால் உங்கள் வீட்டிலுள்ள உடல்நலக் குறைபாடுகள் நீங்கும். நாயை பைரவரின் வடிவமாக கருதுகிறார்கள். நாய்க்கு உணவளிப்பதால் சனி தோஷங்கள், ராகு, கேது தோஷங்கள் கூட நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். இந்த அமாவாசை நாளில் சில தவறான காரியங்களை தவறுதலாக கூட செய்யக்கூடாது. இந்த அமாவாசை நாளில் அசைவ உணவை அறவே தொடக்கூடாது. முட்டையும் சாப்பிடக்கூடாது.
அதேபோல் இந்த அமாவாசை அன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், யாரிடமிருந்தும் கடன் வாங்கக்கூடாது. இந்த அமாவாசை அன்று பகலில் தூங்கக்கூடாது, இல்லையெனில் உங்கள் வீட்டிற்கு தரித்திர தேவதை அடியெடுத்து வைப்பாள். தம்பதிகள் பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும். அமாவாசை அன்று புதிய ஆடைகள் வாங்கக்கூடாது. அதேபோல் நீண்ட தூர பயணங்களும் செய்யக்கூடாது. எந்த சுப காரியங்களும் நடத்தக்கூடாது. இரும்பு சனி கிரகத்திற்கு உரியது என்பதால் இந்த அமாவாசை அன்று தவறுதலாக கூட இரும்பு பொருட்களை வாங்கக்கூடாது. அதேபோல் இந்த அமாவாசை அன்று எந்த சூழ்நிலையிலும் புதிய துடைப்பம் மற்றும் கோதுமைகளை வாங்கக்கூடாது. அமாவாசை அன்று இந்த பொருட்களை வாங்கினால் உங்கள் வீட்டில் பணம் தங்காது, தேவையற்ற செலவுகளும் அதிகரிக்கும். அதேபோல் கூர்மையான பொருட்களையும் இந்த அமாவாசை அன்று வாங்கக்கூடாது, இல்லையெனில் உங்கள் குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படும். அதேபோல் தோளால் செய்யப்பட்ட காலணிகள் மற்றும் கைப்பைகளையும் வாங்கக்கூடாது. மேலும் இன்று நகங்கள் முடிவெட்டக்கூடாது. சுக்கிர அமாவாசை என்று துளசியை வழிபட்டால் இரட்டிப்பு புண்ணிய பலன் கிடைக்கும். எனவே இந்த அமாவாசை என்று அனைவரும் துளசி மாடத்தில் தீபம் ஏற்றி துளசி மாடத்தை வணங்கினால் எந்த விருப்பமும் உடனே நிறைவேறும். எல்லாவற்றையும் விட முக்கியமாக இந்த அமாவாசை என்று எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உங்கள் வீட்டிற்கு பூசணிக்காயை கட்டிக் கொள்ளுங்கள். பூசணிக்காய்க்கு அதிக சக்தி உண்டு. வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வரும் இந்த அமாவாசை அன்று உங்கள் வீட்டிற்கு பூசணிக்காய் கட்டினால் உங்கள் வீட்டிற்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளும் நீங்கிவிடும். எனவே இந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒரு பூசணிக்காயை வாங்கி அதற்கு மஞ்சள் பூசி குங்கும பொட்டு வைத்து அந்த பூசணிக்காயை வீட்டின் வாசலில் தொங்கவிட்டு சாம்பிராணி புகை போடுங்கள். இந்த அமாவாசை அன்று பூசணிக்காய் கட்டினால் உங்கள் வீட்டிற்கு அபரிமிதமான செல்வம் வந்து சேரும். பூசணிக்காய் கட்ட முடியாதவர்கள் உங்கள் வீட்டு வாசலில் உப்பு மூட்டையை கட்டிக்கொள்ளுங்கள். ஒரு சிவப்பு துணியில் கல் ஊப்பை மூட்டையாக கட்டி வீட்டு வாசலில் தொங்கவிடுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கி பணரீதியாக உங்கள் வீட்டிற்கு மிகவும் நல்லது நடக்கும். உப்பு மூட்டையும் கட்ட முடியாது என்பவர்கள் கற்றாழை செடி அல்லது பூஜை செய்யப்பட்ட எலுமிச்சம் பழங்களை கட்டலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டு வாசலில் கட்டிக்கொள்ளுங்கள். அப்படி கட்டிக்கொண்டால் உங்கள் வீட்டிற்கு திருஷ்டி படாது. முக்கியமாக இந்த அமாவாசை அன்று உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயம் திருஷ்டி கழியுங்கள். அமாவாசை அன்று கல் உப்பால் அவர்களுடன் காய்ந்த மிளகாய்களுடன் குழந்தைகளுக்கு திருஷ்டி கழித்தால் கண் திருஷ்டி பிரச்சனைகள், உடல் நல பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதேபோல் இந்த அமாவாசை அன்று அனைவரும் காலில் கருப்பு கயிறு கட்டி கொள்ளுங்கள். அமாவாசை அன்று காலில் கருப்பு கயிறு கட்டி கொண்டால் கண் திருஷ்டி தோஷங்கள், சனி தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்ல நாட்கள் தொடங்கும். பெண்கள் இடது காலிலும் ஆண்கள் வலது காலிலும் கருப்பு கயிறு கட்டிக்கொள்ள வேண்டும். மேலும் அதிக கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் பிசைந்த மாவில் சர்க்கரை கலந்து இந்த நாளில் கருப்பு எறும்புகளுக்கு உணவாக போடுங்கள். ஒரு மாதம் முடிவதற்குள் உங்கள் கடன் தொல்லைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிவிடும். யார் கடுமையான வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அவர்கள் ஒரு வெற்றிலையின் மீது மஞ்சளால் ஓம் என்று எழுதி உங்கள் பீரோவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் அனைத்தும் உடனடியாக நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். அதேபோல் இந்த நாளில் பித்ரு தேவதைகளை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் விட்டால் உங்கள் குடும்பத்தில் சுகபோகங்கள் பெருகும். இனி விஷயத்திற்கு வருவோம். இந்த அமாவாசை நாளில் இயற்கையில் கடுமையான மாற்றங்கள் ஏற்படும். பஞ்சபூதங்களும் இந்த நாளில் ஒரு சிறப்பான நிலையில் இருக்கும். முக்கியமாக மரங்களுக்கு இந்த நாளில் ஓர் அற்புதமான சக்தி கிடைக்கும். மரங்கள் காற்றை மட்டும் கொடுப்பவை அல்ல, அவை பிரபஞ்சத்தின் சக்தியை கிரகித்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ரிசீவர்கள் போன்றவை. குறிப்பாக இந்த அமாவாசை நாளில் ஒரு சிறப்பு மரத்திற்கு பிரபஞ்சத்திலிருந்து வரும் மிக உயர்ந்த சக்திகள் கிடைக்கும். அதனால்தான் இந்த நாளில் நாம் அந்த மரத்தை தொட்டால் அந்த கையில் உள்ள தேவியின் சக்தி நம் உடலில் நுழையும். இதனால் நம் உடலில் உள்ள நோய்கள், உடல் நல பிரச்சனைகள் நீங்கும், மன அமைதி கிடைக்கும். நமக்கு இருக்கும் கஷ்டங்கள், தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி பாதை சுலபமாகும். அப்படியென்றால் அந்த சக்தி வாய்ந்த மரம் என்ன? அது வேறு எதுவும் இல்லை, நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த மாமரம். ஆம், மாமரத்திற்கு நம் புராணங்களிலும் ஆன்மீக சாஸ்திரத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. மாமரத்தை சாக்ஷாத் லட்சுமி தேவியின் வடிவமாக கருதுவார்கள். இந்த அமாவாசை நாளில் மாமரத்தை தொடுவதால் லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் எங்கு இருக்கிறதோ அங்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். உங்கள் வீட்டில் பணமழை பொழியும். எனவே நாளை நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு அருகில் எங்காவது ஒரு மாமரம் இருந்தால் அங்கு செல்லுங்கள். முதலில் மாமரத்தின் அருகில் சென்று அந்த மரத்திற்கு சிறிது தண்ணீர் ஊற்றவும். இயற்கையை மதிப்பது என்பது தெய்வத்தை மதிப்பதற்கு சமம்.
தண்ணீர் ஊற்றிய பிறகு அந்த மரத்தைச் சுற்றி பக்தியுடன் 3 முறை வலம் வரவும், வலம் வரும்போது உங்கள் மனதில் உள்ள ஆசைகளையும் உங்கள் கஷ்டங்களையும் அந்த மரத்திடம் சொல்லுங்கள். வலம் வந்த பிறகு அந்த மாமரத்தை உங்கள் 2 கைகளாலும் 11 முறை தொடவும். இந்த 11 முறை தொடும்போது உங்கள் உடலில் உள்ள சக்தி அந்த மரத்துடன் இணையும். உங்களுக்கு நீர் ஊற்றவோ வலம் வரவோ முடியாவிட்டால் குறைந்தபட்சம் அந்த மரத்தை 11 முறை பக்தியுடன் தொட்டாலே போதும். இப்படி செய்வதன் மூலம் உங்களிடம் உள்ள எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கி அந்த மரத்திலிருந்து நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள் வரும். இந்த சிறிய வேலையை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அந்த மரத்தை தொட்ட பிறகு உடனடியாக வீட்டிற்கு வராமல் குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் அந்த மரத்தின் நிழலில் அல்லது அந்த மரத்தின் அருகில் அமைதியாக உட்காருங்கள். அந்த நேரத்தில் அந்த மரத்திலிருந்து வரும் அலைகள் உங்கள் மனதையும் உடலையும் சுத்திகரிக்கும். அதன் பிறகு நீங்கள் வீட்டிற்குச் சென்றீர்கள். மாமரம் பற்றி நாம் பேசினால் இது வெறும் பலன் தரும் மரம் மட்டுமல்ல, இது ஒரு தெய்வம். நமது இந்து பாரம்பரியத்தில் எந்த ஒரு சுப காரியம் நடந்தாலும் மா இலைகளால் தோரணங்கள் கட்டுவோம். ஏனென்றால் மா இலைகளுக்கு காற்றை சுத்தப்படுத்தும் சக்தி மட்டுமல்லாமல் தீய சக்திகள் வீட்டிற்குள் வராமல் தடுக்கும் சக்தியும் உள்ளது. மாமரம் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. புராணங்களின்படி சுப்பிரமணிய சுவாமிக்கும் விநாயகருக்கும் மாம்பழத்திற்காக நடந்த போட்டி நம் அனைவருக்கும் தெரியும். அதாவது தெய்வீகத்திற்கும் மாமரத்திற்கும் அத்தகைய பிரிக்க முடியாத தொடர்பு உள்ளது. அதேபோல் யாகாதிகளில் சமிதைகளாக மாமர கட்டைகளை பயன்படுத்துவார்கள். இதற்கு காரணம் மாமரத்திலிருந்து வரும் புகை சுற்றுச்சூழலையும் நமது ஆன்மாவையும் சுத்தப்படுத்துகிறது. ஜோதிடத்தின்படி மாமரம் செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகங்களின் அருளை பெறுகிறது. ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் மாமரத்தை வணங்குவதன் மூலம் அந்த தோஷங்கள் நீங்கும். இந்த அமாவாசை நாளில் செம்பருத்தி இலையால் என்ன செய்ய வேண்டும், அந்த பரிகாரம் என்ன என்பதை இப்போது மிக விரிவாக தெரிந்து கொள்வோம். பொதுவாக அமாவாசை என்றால் பரிகாரங்களுக்கு பெயர் பெற்றது. அமாவாசை திதிகளில் நமக்கு இருக்கும் தீமைகளை நீக்க நாம் எந்த பரிகாரங்கள் செய்தாலும் அதன் பலன் சில நொடிகளிலேயே கிடைக்கும். ஏனென்றால் அமாவாசை நேரங்கள் அமாவாசையின் சக்தி மிகவும் வலிமையானது. சாதாரண நாட்களில் நாம் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் அவற்றின் பலன் கிடைக்க சற்று தாமதமாகும். ஆனால் அமாவாசை நாட்களில் செய்யும் பரிகாரங்களுக்கு சில நொடிகளிலோ அல்லது சில நிமிடங்களிலோ பலன் உடனடியாக கிடைத்துவிடும். அதிலும் இந்த அமாவாசை லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானது. இதுபோன்ற அமாவாசை நாளில் செய்யும் இந்த பரிகாரத்தால் 1000% பலன் நிச்சயம் கிடைக்கும். செம்பருத்தி இலையை பற்றி நாம் பேச வேண்டுமானால் இயற்கை அளித்த அற்புதமான வளங்களில் இதுவும் ஒன்று. ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் ஆயுர்வேத ரீதியாக பார்த்தாலும் செம்பருத்திக்கு உள்ள முக்கியத்துவம் அளப்பரியது. செம்பருத்தி மரத்தை நமது புராணங்களில் அபீஷ்ட பல பிரதாயினி என்று வர்ணித்துள்ளனர். அதாவது நாம் விரும்பிய விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தி இந்த செடிக்கு உள்ளது. செம்பருத்தி இலை பச்சையாக பளபளப்பாக இருக்கும். செம்பருத்தி இலை பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்தி அலைகளையும் உறிஞ்சி அவற்றை நேர்மறை சக்தியாக மாற்றி நமக்கு அளிக்கிறது. குறிப்பாக சிவப்பு நிற செம்பருத்தி பூக்கள் விநாயகருக்கும் அம்மனுக்கும் மிகவும் பிடித்தமானவை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் பூக்களுக்கு பின்னால் உள்ள இலையும் அதே அளவு சக்தி வாய்ந்தது. லட்சுமி தேவிக்கு செம்பருத்தி என்றால் மிகவும் பிடித்தமானது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எங்கு செம்பருத்தி மரம் இருக்கிறதோ அங்கு தீ சக்திகள் அண்டாது. செம்பருத்தி இலையில் லட்சுமி கடாட்சத்தை ஈர்க்கும் குணம் உள்ளது. நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சி நேர்மறையை நிரப்பும் அற்புதமான சக்தி இதற்கு உண்டு. செம்பருத்தி இலைக்கு மட்டுமல்ல, செம்பருத்தி மரத்திற்கும் பல சக்திகள் உள்ளன. செம்பருத்தி மரத்தை யார் வீட்டில் வளர்க்கிறார்களோ அவர்களின் வீட்டில் பண பிரச்சனைகள் அதிகம் வராது. செம்பருத்தி செடியின் ஒவ்வொரு இலைகளிலும் கிளைகளிலும் முக்கோடி தேவர்கள் வீற்றிருப்பார்கள். குறிப்பாக வீட்டின் பிரதான வாயிலில் சிவப்பு பூக்கள் பூக்கும் செம்பருத்தி செடி இருந்தால் அது ஒரு அற்புதமான கண் திருஷ்டி நிவர்த்தியாக செயல்படும். சமூகத்தில் நாம் வளரும்போது நம் மீது விழும் பொறாமை சூழ்ச்சிகள் அல்லது மற்றவர்களின் எதிர்மறை ஆற்றலை இந்த செடி அதன் கவர்ச்சிகரமான பூக்கள் மூலம் உறிஞ்சி செயலிழக்கச் செய்கிறது. இதன் மூலம் உங்கள் வீட்டை ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கவசமாக பாதுகாக்கிறது. மேலும் செம்பருத்தி செடி உள்ள வீடுகளில் கணவன் மனைவியிடையே அந்நியோன்யம் அதிகரித்து மனஸ்தாபங்கள் நீங்கும். ஆனால் வண்ணங்களின் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சிவப்பு மற்றும் அடர் செங்கல் நிற செம்பருத்தி செடிகளை மட்டுமே வீட்டு வளாகத்தில் வளர்ப்பது மிகவும் மங்களகரமானது. வெள்ளை மஞ்சள் அல்லது சந்தன நிற செம்பருத்தி செடிகளை வீட்டின் முன் வளர்ப்பதால் உடல்நல பிரச்சனைகள் அல்லது மன அமைதியின்மை ஏற்பட வாய்ப்புள்ளது.
வாஸ்து சாஸ்திரத்தின்படி செம்பருத்தி செடியை வீட்டின் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் நடுவதால் நல்ல ஆற்றல் ஏராளமாக கிடைத்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும். செடி எப்போதும் பசுமையாகவும் உயிரோட்டமாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஒருவேளை செடிகள் காய்ந்து போனால் அது வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து வருவதை குறிக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் உடனடியாக புதிய செடிகளை நட வேண்டும். தினமும் காலையில் பூத்திருக்கும் சிவப்பு செம்பருத்தி பூக்களை பார்ப்பதால் மூளையில் உள்ள மன அழுத்தம் குறைந்து அமைதி கிடைக்கும். மேலும் பணத்தை ஈர்ப்பதில் செம்பருத்தி ஒரு காந்தம் போல் செயல்படுகிறது. உங்கள் ஜாதகத்தில் என்ன உள்ளது? விசால் இருக்கும் இந்த அமாவாசை நாளில் செய்யப்படும் பரிகாரம். அவற்றை அடக்கும் செம்பருத்தி இலைக்கு இருக்கும் மற்றொரு சிறந்த குணம் என்னவென்றால் அது பொறுமையையும் நிலைத்தன்மையையும் தருகிறது. தங்கம், நிலம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்க ஒருவருக்கு மன உறுதி மற்றும் சரியான முடிவுகளை எடுக்கும் சக்தி இருக்க வேண்டும். ஆர்வத்தை இந்த ஆன்மாவை வழங்குகிறது. லட்சுமி தேவி சஞ்சலமானவள் என்று கூறுவார்கள். ஆனால் செம்பருத்தி இலையால் செய்யப்படும் பூஜை மூலம் அந்த லட்சுமி வீட்டில் நிரந்தரமாக வசிப்பாள். அதனால்தான் இதை பணத்தை ஈர்க்கும் இலை என்றும் அழைக்கலாம். இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்யும் இந்த சிறிய முயற்சி உங்கள் தலைமுறைகளின் வறுமையை நீக்கும் சக்தியை கொண்டுள்ளது. தங்கம் வாங்கினால் அது வெறும் ஆபரணம் அல்ல, அது உங்கள் ஆபத்தில் உதவும். நிதி நிலம் இருந்தால் அது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பெரிய சொத்து. இந்த இரண்டையும் பெறும் தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்று நம்பியது. அந்த நம்பிக்கையே உங்களை முன்னோக்கி நகர்த்தும். இந்த முழு செயல்முறையிலும் உங்கள் அர்ப்பணிப்பும் ஒழுக்கமும் மிக முக்கியம். அமாவாசை என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான அறிகுறி. இருளுக்கு பிறகு வெளிச்சம் வருவது போல உங்கள் பிரச்சனைகளின் இருள் நீங்கி உங்கள் வீடு பணம், தங்கம், பொருட்கள் மற்றும் வாகனங்களால் செழிக்கும். மந்தார இலையின் உங்கள் வாழ்க்கை எப்போதும் பசுமையாக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு காரியமும் வெற்றிகரமாக முடிவடைய வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். இதுபோன்ற மேலும் ஆன்மீக மற்றும் ஜோதிட தொடர்பான விஷயங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.